ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 40. இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் எப்பவும் போல் நான் எந்திரிச்சு குளித்து விளக்கேற்றிட்டேன். என்னென்னா இன்றைக்கி நான் வெறும் ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். வெறுமே சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். நேற்று ஈவினிங் தான் வந்து நான் கிருத்திகை கும்பிட்டுருந்தேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று வடை பாயாசம் செஞ்சு வெறும் பாயாசம் மட்டும் செஞ்சு வெற்றிலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. ஸோ அவளுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி தான் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே பேசிக்கிட்டே எடுத்ததுனால வாய்ஸ் சிங்க் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் உளுந்தங்கஞ்சி தான் கொடுத்தேன். அதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதை நம்மளும் குடிக்கலாம், ஸோ நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கும் கொடுத்து அவளையும் நான் ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கானா தான் கொடுத்தேன். ரோஸ்டட் மக்கானா. ஆக்சுவலி நான் ஜெப்டோவில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இதை நான் இவளுக்கு கொடுத்தது கிடையாது. அவள் பிடிக்கலன்னு சாப்பிட மாட்டேன். பட் இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுன்ற தொட்டு இதை வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது. டேஸ்ட்டு நல்லா ஒரு 2-3 ஃப்ளேவர் இருந்தது. நான் 2 ஃப்ளேவர் வாங்கினேன். அதில் ஒன்று இது, இன்னொன்று வந்து சீஸ் மக்கானான்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன், லஞ்சுமே அதுக்குள்ளே ஒரு அரௌண்ட் ஒரு 11:30 12 லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு சாப்பாட்டில் போட்டு கொடுக்கலான்ட்டு பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பருப்பு வடை சுட்டிருந்தேன். அப்போதைக்கு பாப்பாவுக்கு கொடுத்து விட்றதுக்கு மட்டும் வடை சுட்டேன். மிச்சம் வந்து நாங்கள் சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பார் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அதனால் வந்து முருங்கைக்காய் போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல், தேங்காய் நிறைய துருவி போட்டு கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் தக்காளி ரசம். ஸோ நல்லா இருந்தது இன்றைக்கி. பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் அவசரமாக செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து இனிமேல் என்ன தான் இருந்தாலும் நம்ம மார்னிங்கே லஞ்ச் கொடுத்து விட்றணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் இது தான். ஸோ இதை வந்து நான் பாப்பாக்கும் பேக் பண்ணி கொடுத்துவிட்டேன். அவள் காலையிலே கேட்டேன் என்ன, ஏம்மா காலையிலே என்கிட்டே கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்கிட்டே கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. இல்லை பாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் சூடாக சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் இன்றைக்கி கொண்டு போனார் லஞ்சு. ஸோ இன்றைக்கி நான் இதான் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணேன். சாம்பார், அதாவது முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் 2 வடை, ஒரு 1-1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் பொரியல் வச்சேன். ஏன்னா அதை அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சமாக வச்சேன். ஸோ இப்படி இன்றைக்கி நான் இப்படி தான் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணேன். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வர மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.